எங்கள் தமிழ் மகள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ நண்பர்களே, நான் தமிழ் மகள் சேனல்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு அளவு சொல்கிறேன். கேசரி தான், எல்லோரும் செய்வாங்க. கேசரி வீட்டில் எல்லோரும் செய்வாங்க தான். இருந்தாலும் நான் செய்கிறபடி சொல்லித்தரேன். அதுபடி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1 கப்பு ரவா, 1 டம்ளரை பார்த்துங்க. இந்த அளவு சின்ன டம்ளர், நம்ம காப்பி குடிப்போம்ல அந்த டம்ளர் அளவு ரவா எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் ரவா, அதுக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு ஜீனி. 1.25 டம்ளர். இந்த 1 டம்ளரு அதே டம்ளர் அளவு தான். அதிலே ஒரு 1.25 கொஞ்சம் கூட. இந்த பாருங்க, இது இந்த அளவு ஜீனி. 1.5 வச்சுங்களேன். 1.25 இனிப்பு போதும் அளவு ரைட்டு. அதுக்கு ஒரு 3 முந்திரி பருப்பு, திராட்சை, 2 ஏலக்காய், கொஞ்சம் நெய், கொஞ்சோண்டு தான், ஒரு 3 ஸ்பூன் நெய். 3 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கோல்டு வின்னர் எண்ணெய், கோல்டு வின்னர் ஆயில், அவ்வளோதான். இதுக்கு அளவு தண்ணி எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இந்த அடுப்பையும் பற்ற வச்சுக்கோங்க. இதில் தண்ணி அளந்து 1 டம்ளருக்கு 1 டம்ளர் ரவா சொன்னேன்னா 2 டம்ளர் தண்ணியை இந்த பக்கம் சூடு பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ரவாவுக்கு 2 டம்ளர் தண்ணி இந்த பக்கம் சூடாகட்டும். இது சுட்டுக்கிட்டு இருக்கட்டும். இதில் கடாயை வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விடலாம். 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன்னா இதில் இப்போ ரவாவை வறுத்துக்கிறேன். போடாமல் இதில் ரவாவை வறுத்துக்கிறேன். ரவாவை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். வாசம்னா ரொம்ப இல்லை, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 1 டம்ளர் ரவா தானே போட்டிருக்கேன், அதுக்கு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாசம் வரும், ரவா வாசம். இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கேன்னா வறுத்துங்க. நல்லா நெய்யில் வறுபட்டுருக்கு. இந்த பக்கம் தண்ணி கொதிக்குது, அது கொதிக்கணும். கொதித்தோடனே அது வரைக்கும் அதில் எக்ஸ்ட்ரா சிம்மில் தான் வச்சுருக்கேன். வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்தோன்னே இப்போ அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடணும். எப்பயுமே இப்படி செய்யணும். ரவா ஒரு 3 ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டே விட்டுருங்க. நெய் போதும். விட்டுட்டு வறுத்துட்டு இப்போ அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்ற போகிறேன். கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டேன்னா இப்போ ரவா வேகணும். சிம்மில் வச்சிடணும். ரவா வேண்டு ஜீனி போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கட்டியெல்லாம் விழாது. இப்போ கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டோன்னா கலர். இப்போ ரவா வேகணும். ரவா வெந்த பிறகு ஜீனி போடணும். ரவா வெந்துருச்சு. இப்படி தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தண்ணி ஊற்றுங்க. இப்போ ரவா வெந்திருக்கு. இப்போ ஜீனி தூணும். சரி, ரெடி. இதுதான் செய்யணும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சே செய்யுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா கட்டியெல்லாம் உள்ளாது. 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் ஜீனி போட்டுருக்கேன். கரெக்டாக இருக்கும் பாதம். எவ்வளோ வேணாலும் செய்யலாம். அதே அளவு கூட்டிக்கிங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னா நிறைய பேர் கூட்டிக்கிங்க. அப்படியே
வச்சா இது இப்படியே இருக்கட்டும். அடி பிடிக்காமல் அடி பிடிக்காது. நெய் போட்டு ரவாக்குள்ளே வறுத்துறோம்ல, அதனால் அடி பிடிக்காது. இது இப்படியே இருக்கட்டும். இந்தாண்ட அடுப்பில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 4 கரண்டி ஆயில் ஊற்றிக்கங்க. ஆயில் கோல்டு வின்னர் போட்டிருக்கேன் நான். இது போட்டுக்கோங்க. இந்த நெய் இருக்க எடுத்து வச்சாலும் அந்த நெய் இதில் போட்டு இப்போ முந்திரி திராட்சை இதில் போட்டுங்க. போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் போட்டுருங்க. கேசரி ரெடி. இந்த எண்ணெய் இருக்குல்ல, இந்த எண்ணெயை இதில் விட்டுருங்க. நான் சில பேருக்கு நெய் ஒத்துக்காதுல்ல, 3 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ஆகும் கோல்டு எண்ணெய். அந்த எண்ணெய் அப்படியே எடுத்து அதான் கேசரி. நெய்யிலே செஞ்சாலும் திகட்டிடும். அதனால் கொஞ்சம் ஆயில் கலந்துக்கிட்டிங்கன்னா திகட்டாது. நல்லா இருக்கும். அப்படியே கேசரினா அப்படியே நல்லன்னு உள்ளே போயிடும். அதுதான் கேசரி. இப்படி ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு, சும்மா சின்ன ஸ்பூன் தான், ரொம்ப பெருசு வேணும். 2 ஸ்பூன் நெய் விட்டு ரவா வறுத்துங்க. வறுத்துட்டு இந்த பக்கம் சுடு தண்ணி வச்சுருந்தோம்ல கொஞ்சம் டம்ளரில், அதை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றினோன்னா ரவா நல்லா வெந்துடும். அதில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்குங்க. போட்டுட்டு அப்புறமா அந்த மறுபடியும் அந்த 1 ஸ்பூன் நெய்யும் 3 ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூன் தான் எண்ணெயை சூடு பண்ணுங்க. இதில் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு கேசரி, இது கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி தூக்கிட்டு சுவையான கேசரி ரெடி. சுட சுட சாப்பிட நல்லா இருக்கும். 3 முந்திரி இருக்கு, ஒரு 5-6 திராட்சை, ஒரு டம்ளர் ரவா, 1 டம்ளர் ஜீனி. அவ்வளோதான். பிள்ளைகளுக்கு சாயங்கால நேரத்தில் அழகாக சட்டுன்னு செஞ்சிடலாம். 5 நிமிஷத்து வேலை தான். எல்லாம் எடுத்து வச்சோம்னா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோதான். பலகையாக வரும். இதுதான் அளவு மெத்தேடு. பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சுவையான கேசரி ரெடி. இது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நான் அளவு சொல்லிட்டேன், கரெக்டான அளவு. நீங்கள் அதேமாரி செஞ்சு